ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட வெட்டிங் டே ஆனிவர்சரி vlog தான் பார்க்க போகிறோம். 4th இயர் ஆனிவர்சரி. இது நல்லா 6 மணிக்கெலாம் எழுப்பி குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்தனால இன்னமும் அவனுக்கு தூக்கம் தெளியல. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட குலதெய்வ கோயில் பச்சையம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். எப்படியோ ஒரு வழியாக இத்துக்கு தூக்கம் தெளிஞ்சிடுச்சு. நாங்கள் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் எங்கள் பச்சையம்மன் கோயிலுக்கு குலதெய்வத்துக்கு தான் போயிட்டு வருவோம். எதுவுமே காலைல குடிக்கல அப்படின்றதுனால நாங்கள் இப்போ கொஞ்சோண்டு எதாவது டீ அந்த மாதிரி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இத்துக்கு பால் வாங்கியாச்சு. என் ஹஸ்பண்ட் ஆஸ் யூஷுவல் லெமன் டீ வாங்கிக்கிட்டாரு. நாங்கள் பார்க்கும்போது சுட 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 போண்டாவா பஜ்ஜி அதெல்லாம் போட்டுருந்தாங்க. நாங்கள் மெதுவடை வாங்கி நாங்கள் சூப்பராக சாப்பிட்டுட்டோம். காலையிலேயே நல்லா ஹெவியாக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஆனிவர்சரியாக இருந்துச்சு. எனக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்ட் எனக்கு பூ வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வளையல் வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் நான் கேட்காமலே செஞ்சார். அதுதான் ரொம்ப எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப நான் அப்படியே கூஸ் பம்ஸாக ஆகி நான் ஜாலியாகவே இருந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாக வைப் வேறு லெவலில் இருந்தது வைப்பு. நான் சொன்னால் தான் என் ஹஸ்பண்ட் வாங்கி தருவார். ஆனால் இந்த டைம் அவரே இங்கே நில்லு, இங்கே பூ வாங்கிக்கோ, இங்கே நில்லு, இங்கே வளையல் வாங்கிக்கோ, நான் வச்சு விட்றேன், நான் போட்டு விட்றேன் அப்படின்லாம் சீனாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பின்னாடி பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ் ரிங் இருந்துச்சு. எனக்கு அப்படியே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி அப்படியே ஷாக் ஆகிட்டேன். முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி உள்ளே போய்ட்டு சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம், ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கிளம்பியாச்சு. உள்ளே போய்ட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்தோம். ஹஸ்பண்ட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஐயோ நான் வேறு டயட்டில் இருக்கேன், ஸோ ஏதாவது சிம்பிளாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி முடிவு எடுத்தேன். அதெல்லாம் இத்துக்கு கொஞ்சம் ஏதாவது ஊட்டி விட்டுட்டு போயிடலாம், ஆஃபீஸ் வர போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். ஹஸ்பண்ட் ஒரு மினி டிஃபன் மாதிரி வாங்கியிருந்தாங்க. 120 ரூபா. ஆனால் அதுக்கு ஒர்த்தே என்னால் சொல்லவே முடியாது. பட் டேஸ்ட்டு ஓகே. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. டக்குன்னு எதாவது முடிச்சுட்டு நம்ம பர்மிஷனில் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒர்க்கு முடிச்சுட்டு அகெயின் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்போ தான் எடுத்தேன் இந்த வீடியோ. நான் ஸ்கூட்டியில் தான் போயிருந்தேன். ஸோ டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஓடி நம்ம ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஹஸ்பண்டும் ஹாஃப் டேயில் சொல்லிட்டாரு, நானும் ஹாஃப் டேயில் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப அப்படியே எப்போவுமே இந்த மாதிரி நடந்ததே இல்லை. சாட்டர்டே அன்றைக்கும் நான் ஆஃபீஸ் போயிருந்தேன். முடிச்சுட்டு நாங்கள் சூப்பர் டூப்பர் கிளம்பிட்டோம். லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இதுவும் கூப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி டே ரொம்ப நல்லாவே போச்சு. சின்னதாக நாங்கள் லவ் பண்ணும்போது பண்ண விஷயம் எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணோம். லாங் ட்ரைவு, அதுக்கப்புறம் காலையில் கோயிலுக்கு போகிறது, சாப்பிட்றது, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா 3 வருஷம் கல்யாண நாளில் நாங்கள் உருப்படியாக எதுவுமே பண்ண மாட்டோம். சண்டை மட்டும் தான் போடுவோம். அது ஏன்னா எங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த வருஷம் சூப்பராக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் லைட்டாக தான் போட்டு வச்சோம். எங்கே போகலாம், லாங் ட்ரைவ் போகலாம், ஆனால் எங்கே போகலான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பிளான் பண்ணிட்டு போனோம். நான் மதியானமும் எதுவுமே சாப்பிடல யாருமே. அதனால் எங்கே பஜ்ஜி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி தான் அடிக்கடி பைத்தியக்காரத்தனமாக இது மாதிரிலாம் தோணும் எனக்கு. சரி பஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக போட்டிருந்தாங்க. ஒரு 4 மணி 3:30 மணி அப்படி இருக்கும். நான் ஆசைப்பட்டு வாங்கினேன். அன்றைக்கி தான் ரொம்ப சொதப்பலாக இருந்துச்சு. உள்ளே போது சுத்தமாக உள்ளே இறங்கவே இல்லை. அரிசி மாவு கோட்டிங் போட்டு ரொம்ப கேவலமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. சரி அப்புறம் டீ, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு பிளாக் காஃபி அந்த மாதிரி வாங்கி குடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு சும்மா நெட்டில் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கா, இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசிஆர் தாண்டி நாங்கள் போயிட்டுருந்தோம். இங்கே தான் அந்த மச்சாவதார பெருமாள் கோயில் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக கட்டியிருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அவ்வளோ சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. அதோட செலவு எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, கோயிலை ரசிச்சுட்டே இருந்தேன். எப்படி ரசித்தேன் அப்படின்னா, எவ்வளோ பணம் இருக்குடா இந்த மக்கள்கிட்ட, கோயிலுக்கெலாம் எவ்வளோ அழகாக செலவு பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சிலிச்சிட்டு இருந்தேன். இங்கே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக ஒரு சிலையுமே அவ்வளோ சூப்பராக செதுக்கியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த சாமியெல்லாம் எப்பட்றா இதெல்லாம் நம்ம சும்மா ஃபோட்டோஸில் பார்த்துருப்போமே, இந்த சாமியெல்லாம் எப்படி இவ்வளோ அழகாக நம்ம செதுக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த தூணெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம இன்ஸ்டாகிராமில் அதுக்கப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சிருக்கும். ஆனால் நேரில்
அவ்வளோ ஹைட்டாலாம் இல்லை. பட் ஓகே, சூப்பராக வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த தண்ணியில் மிதக்கும் கல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ரியலாக பார்த்தீங்கன்னா அது ஸ்டோன் தான் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. பட் தண்ணியில் வந்து முழுகவே மாட்டுது. பக்கத்துலேயே வந்து இவ்வளோ அழகான பீச்சு, அப்பாடி அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்கங்க. இந்த மாதிரி கூழாங்கல்ல வந்து நடைபாதையை வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு போயிட்டு நல்லா நடந்துகிட்டே இருந்தேன். இதை பார்த்தேன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு, நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்காதீங்க, அமைதியாக வந்து கடவுளை வந்து வேண்டுங்க, இது வந்து மெடிடேஷன் பண்ணுற ஏரியா, இங்கே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சுற்றிட்டே இருக்காங்க. ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து நம்மளால் எடுக்க முடியாது, அந்த மாதிரி செக்யூராக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதிலே திட்டி கொஞ்சமாக அப்படி இப்படி வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் நான். பின்னாடியே வந்து அந்த கோவில் சுற்றி இந்த மாதிரி தண்ணி ஓடுது. அதில் வந்து அவ்வளோ மீன்கள், அழகழகான மீன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த சிவனை வந்து பார்க்குறதுக்கு கண்ணு வேணும், அந்த அழகில் இருந்தது சிவன். ஒரு சிலையும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து நைட் ஆகிடுச்சு, லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து நாங்கள் கிளம்பி வெளியே வந்துட்டோம். இது வந்து நம்ம பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துகிட்டு இருந்தான். ஸோ அதனால் பீச் பக்கத்துலேயே இருந்துச்சு, ஒட்டின மாதிரியே. ஸோ வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே வந்து பஞ்சு மிட்டாயெல்லாம் பார்த்துட்டு இத்து வந்து கேட்டான். ஸோ அவனுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அவனுக்கு தான் வாங்கினது, பட் சாப்பிட்டதெல்லாம் நான் தான். இந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் நிறைய வந்து பெஸ்னாயர் பீச் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஸோ வந்து வரவங்க எல்லாருமே இங்கே கண்டிப்பாக வந்து சில் அவுட் பண்ணிட்டு தான் போவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்து ஒரு ரிலாக்ஸான ஏரியாவாக வந்து இதை பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சட்டிலாக அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு இந்த ஏரியாவே. பக்கத்தில் பீச்சு, அந்த அலை சவுண்டு அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. எங்களோட வெட்டிங் டே வந்து செம்மையாக போச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இத்துக்கு வந்து இந்த மாதிரி சும்மா அந்த ராட்டினம் அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். அவனுமே என்ஜாய் பண்ணான், நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம், எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். நீங்களுமே எங்கேயுமே போக பிளேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி தேர்ந்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து சென்னைக்கு அவுட்டரில் லாங் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிங்கன்னா இந்த கோவிலுக்கு வாங்க. மச்சாவதார பெருமாள் கோவில் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அலை சவுண்டு அந்த எல்லாமே ரசிக்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப வந்து அப்படியே வந்து பழைய வயசுக்கு, சின்ன வயசுக்கு வந்து போயாச்சு, லவ் பண்ணும்போது இருந்த வயசுக்கு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம். எளிதாக கிடைக்காத எதிர்காலம் அவள், மதி சிதைந்தாலும் மறக்காத உரையாடல் அவள், திகட்டாத தேனமுது அவள் இதழானது, அதை சுவைக்காத நாவிங்கு என்னாவது, அணிகலன் இல்லா அலங்காரம், துளியளவில்லை அகங்காரம், நெற்றியின் மத்தியில் பொட்டு வைத்தாள், நான் போற்றிய காதலை பொத்தி வைத்தாள், ஏனோ உடல் தாண்டிய ஆசைகள் அவள் மீது கொண்டேன், முழு ஜென்ம கோரிக்கை அவளாக வைத்தேன், முழு நேர காட்சியாக அவள் முகம் மட்டும் பார்த்தேன், இமை மூடிய போதும் அவள் முகம் மட்டும் கேட்டேன், அவள் இரவான கூந்தலில் விடியட்டும் என் பொழுது, விடியாத என் வாழ்வும் விடிவது எப்பொழுது.